மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான போர் பதற்றம் இன்னும் முழுமையாக தணியாத நிலையில் இப்போது ஒரு நள்ளிரவு மர்மம் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் தலை சுற்றி வைத்துள்ளது. சீனாவின் 4 பிரமாண்ட கார்கோ விமானங்கள் மிகவும் ரகசியமான முறையில் ஈரானின் தெஹ்ரான் விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளன. இந்த விமானங்கள் தரையிறங்குவதற்கு முன்னதாகவே தங்களின் டிரான்ஸ்பாண்டர் எனப்படும் இருப்பிடத்தை காட்டும் கருவிகளை இணைத்துவிட்டு ரேடாரில் சிக்காமல் நிழல் போல வந்து இறங்கியுள்ளன. ஒரே நேரத்தில் 4 விமானங்களில் இப்படி டிரான்ஸ்பாண்டர்கள் செயலிழப்பது ஒரு தொழில்நுட்ப கோளாறாக இருக்க வாய்ப்பே இல்லை என்றும் இது திட்டமிட்ட ஒரு ரகசிய நடவடிக்கை என்றும் விமானத்துறை வல்லுநர்கள் அழித்து சொல்கிறார்கள். இங்குதான் ஒரு சுவாரஸ்யமான முரண் ஒளிந்துள்ளது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் நாங்கள் ஈரானுக்கு ஊசி முனையளவு கூட ஆயுதம் வழங்க மாட்டோம் என்று அதிபர் டிரம்பிடம் சமீபத்தில் தான் உறுதியளித்திருந்தார். ஆனால் இப்போது நடந்திருக்கும் இந்த மர்ம தரையிறக்கம் சீனா சொன்னது ஒன்று ஆனால் செய்வது ஒன்றோ என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. ஈரானுக்கு தேவையான ஏவுகணைகள், ட்ரோன்கள் அல்லது அமெரிக்க தளங்களை துல்லியமாக குறிவைக்கும் செயற்கைக்கோள் தொழில்நுட்பங்களை சீனா ரகசியமாக வழங்கி வருகிறதா என்ற சந்தேகம் இப்போது வலுத்துள்ளது. சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதையெல்லாம் கற்பனையான செய்திகள் என்று மறுத்தாலும் நள்ளிரவில் நடந்த அந்த தரையிறக்க காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. ஏற்கனவே சீனா ஈரானுக்கு உதவினால் விளைவுகள் கொடூரமாக இருக்கும் என்று ட்ரம்ப் ஒரு டோஸ் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் சீனாவின் இந்த ரகசிய நகர்வு ட்ரம்பை எந்த அளவுக்கு ஆத்திரப்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒருபுறம் ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டு உலக சந்தை மெல்ல மெல்ல மீண்டு வரும் வேளையில் சீனாவின் இத்தகைய தலையீடுகள் மீண்டும் போரை தீவிரப்படுத்துமோ என்ற அச்சம் நிலவுகிறது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடல்வழி முற்றுகை இன்னும் நீடித்து வரும் சூழலில் வான்வழியாக சீனா வழங்கி வரும் இந்த மர்ம உதவிகள் போரின் போக்கையை மாற்றக்கூடும். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட 2 வார கால போர் நிறுத்தம் ஒருபுறம் இருந்தாலும் அமைதி பேச்சுவார்த்தைகளில் இன்னும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இந்த இழுபறி நிலையை சாதகமாக்கிக் கொண்டு சீனா தனது காய்களை நகர்த்துகிறதா என்ற கோணத்தில் உளவுத்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் பயணிக்க தொடங்கினாலும் வானத்தில் வட்டமிடும் இந்த மர்ம விமானங்கள் புதிய ஆபத்தை உணர்த்துகின்றன.